எந்த ஊர் நீங்க? ஓகே, நீங்க சொல்லுங்க. கிழக்கு மௌனராகம். மௌனராகம். நீங்களும் அதான் சொல்றாங்க. பாப்போம். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒத்துக்கதான் மனசு இல்ல. நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன், சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். சூப்பர். நீங்க இவங்களே கரெக்டா சொல்லிட்டாங்க. மௌனராகம் ரேவதின்னு சொன்னீங்க. ஓகே, அடுத்தது உங்களுக்கு வர சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு லிப் சிங்க், அதாவது ஸ்கிரீன்ல வந்து ஒரு சீன் வரும். அந்த சீன் நல்லா பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் அதுல சவுண்ட் கட் பண்ணிடுவோம். லிப் மூவ்மெண்ட் மட்டும் இருக்கும். அந்த லிப் மூவ்மெண்ட்ல நீங்க மெமிக்ரி பண்ற மாதிரி என்ன வேணா பேசலாம். ஆனா கரெக்டா அந்த எந்த இடத்துல லிப் மூடுறாங்க, ஓபன் பண்றாங்க, என்ன ஆக்ஷனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிடணும். சரியா? இன்கேஸ் நீங்க சொல்லல அப்படின்னா நீங்க சொல்லலாம். ஓகே, ரெடி? ஸ்கிரீன் பாருங்க. பாரு, இந்த கார்ல உன் லவரை ஏத்திக்கிட்டு ஹைவேல ஸ்பீடா போ. பெட்ரோல் காலியாகிற வரைக்கும் போய்கிட்டே இரு. நடுவுல உன் லவர் எங்க போறோம்னு கேட்கலைனாலே அவருக்கு உன் மேல காதல் இருக்குன்னு தான் அர்த்தம். பெட்ரோல் காலியான உடனே ஐ லவ் யூ சொல்லிடு. சொல்லிடு. தேங்க் யூ சார். பாரு, என்ன நீங்க என்ன வேணா பேசலாம், உங்க சௌரியம். என்ன பாஷை வேணா பேசலாம், யாருடைய வாய்ஸ் வேணாலும் பேசலாம். ஆனா கரெக்டா லிப் சிங்க் கரெக்டா இருக்கணும். ரெடி? பாரு, நீ நானும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தை உங்களா சுத்தி பார்க்கலாம். நான் சொல்ற வரைக்கும் நீ போயிட்டே இருக்கணும். அதாவது எவன் தடுத்தாலும் சரி, நான் ஸ்டாப்னு சொல்ற வரைக்கும் இந்த உலகமே ரசிக்கிற வரைக்கும் நீ நானும் போயிட்டே இருப்போம். ஐ லவ் யூ. ஐயோ எங்க? ஐயோ ஐயோ நீங்க சொல்றீங்களா? முடியல, ட்ரை பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். ஓகே, ரெடி? பார்க்கலாம். ஏய், எத்தனை ஃபிகர் நான் பார்த்துருக்கேன். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு ஃபிகர் இருக்கும் பார்த்தே இல்லை. சரோஜா கூட உங்ககிட்ட தோத்துறாங்க. போய் சொல்லாதீங்க. ஆனா உன்னை கடைசி வரைக்கும் எந்த நிலைமையிலையும் உன்னை விட்டே கொடுக்க மாட்டோம்மா. என்ன வந்து அடிச்சுக்க இன்பமே. கொடுங்க 1000 ரூபா. இப்போ வந்து உங்களுக்கு வந்திருக்கிறது ஆன்சர் த கொஸ்டின். ஏதாவது ஒரு படத்துல இருந்து ஏதாவது ஒரு சீன் போடுவோம். அந்த சீன்ல வந்து ஏதோ சேரா இல்ல பில்லோவா இல்ல இந்த லொகேஷனோ இல்ல எந்த ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இருந்தாங்க இல்ல போட்டோஸ் ஏதாவது ஒண்ணு, எதை பத்தியாவது ஒரு கேள்வி கேட்பேன். உங்களுக்கும் கேட்பேன், உங்களுக்கும் கேட்பேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரேன், நீங்க சீன் பாருங்க, அதுக்கப்புறம் கேட்க. ஐயோ மாமா. ஆமா. என்ன மாமா? ஓ மாமா. நீங்க எப்படி? ஒண்ணு இல்லையா? சும்மா விழுந்ததுதான். எங்க இருந்து வந்தாரு? அடி விழுந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்கப்பா. அடியா? அப்ப கீழே விழலையா? விழுந்தேன். அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு எல்லார் காலையும் விழுந்தேன். இந்த காலில் வந்தது எல்லா பையலுக்கும் தோராயி போய் மிதிச்சு சாணியை பூரா எடுத்துட்டாங்க. எல்லாருமா? எத்தனை பேரு? ஏண்டி அடி வாங்கி இருக்கும்போது எத்தனை பேர் என்னவா முடியும்? அது வாயிலே மிதி விழும்போது எங்க இருந்து என்றது. அதுல ஒரு குண்டச்சி கராத்த பழைய பாபு இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏட்லாம் வாங்க இங்க வந்துருச்சு. மூடிட்டனே, இல்லன்னா வெளியே வந்து வந்திருக்குமே. இப்ப நீங்க சீன் பாத்திருப்பீங்க. நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, ஒரு 3-4 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. இப்ப நான் கேட்க போறது அந்த ப்ளூ கலர் தீபா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தலையில ஒரு ஹேர் பேண்ட் போட்டிருந்தாங்க, ரப்பர் பேண்ட். அது என்ன கலர்? ஒயிட் கலர் மேம். ஒயிட். நீங்க என்ன சொல்றீங்க? கருப்பு கலர். கருப்பா? குத்து மதிப்பா சொல்லி வைக்கிறதா? சரி, ஓகே, நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஒயிட்னா கொஞ்சம் ப்ளூ கலந்த மாதிரி சொல்லுங்க. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் உங்களுக்கு வரேன். உங்களுக்கு அதேதான். ஏதாவது ஒரு படத்துல ஏதாவது ஒரு சீன் போடுவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அது எதுன்னு கேட்பேன். ரெடி? A minus B whole squared formula சொல்லுடே. பச்சபத்து நீ சொல்லுடே. பிரமாவதி நீ சொல்லு. நீ சொல்லு. தனலட்சுமி நீ சொல்லு பாப்பா. தேகத்துல கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? பள்ளி எடுத்து வாரியா இல்ல பவுடர் பூசி சிங்கடிச்சு பெஞ்சு தேய்க்க வாரியா? கழுத வயசாகுல்ல. படிப்பை தவிர மீது எல்லாத்துலயும் கவனம் இருக்கு.
படிக்க வர மாதிரியா உடுத்திட்டு வரா? இப்ப நீங்க சீன் பாத்தீங்க, வாத்தியார் இருக்கார் இல்லையா, அவரு ஜார்ஜ், அவர் ஆர்டிஸ்ட் பேர். சோ அவருடைய பாக்கெட்ல வந்து எத்தனை பேனா இருந்துச்சு? 2 பேனா மேடம். 2 பேனா. நீங்க 3 பென்ஸ் மேடம். 3 பேனா. ஓகே, பார்க்கலாம். கொடுங்க, எனக்கு ஒரே ஒரு பேனா தான். சரியா? ஓகே. இப்ப வந்து இவங்க வந்து ஒரு 1000 ரூபாய் விட்டுட்டாங்க. இப்ப இந்த கேம் வந்து ஒரு தள்ளாட்டத்துல போயிடுச்சு. அதனால நம்ம என்ன செய்வோம், போய் ஒரு காபி குடிச்சிட்டு வரோம், ஒரு சின்ன ஷார்ட் பிரேக். நமது கலைஞர் தொலைக்காட்சி